வணக்கங்க. லதாஸ் கிளவுட் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தா, பச்சை சுண்டைக்காய் குழம்பும் வாழைத்தண்டு கூட்டும். வாழைத்தண்டு கூட்டுக்கு பச்சை பருப்பு ஊற வச்சுருக்கேன், போட்டு எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். குக்கரில் பச்சை பருப்பு, வாழைத்தண்டு, 2 பூண்டு இடித்து வச்சுருக்கேன், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. கையோட புளி குழம்பு தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிக்கிட்டோம், வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு பொரிஞ்சிருச்சு, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. சுண்டைக்காயை போட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, இந்த சுண்டைக்காய் கிடைச்சா வாங்கி செய்யுங்க. சுண்டைக்காய் வதங்கிடுச்சுங்க. இதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாங்க. குழம்பு கொஞ்சம் கொதிக்கிட்டோம், காட்டுறேங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாங்க. வாழைத்தண்டு கூட்டுக்கு தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். வாழைத்தண்டு வெந்துருச்சுங்க. அதில் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சது ஊற்றிட்டு தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும்.